ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மணி ஏர்னிங்ஸ் சேனலில் எஸ்பிஓட அப்டேட் என்னென்னு பார்க்கலாம். நம்ம எஸ்பிஓ கம்பெனி ப்ரைவேட் லிமிட்டடாக சேஞ்ச் ஆயாச்சு. ரீஓப்பனும் மார்ச் 8 ஆக போகுது. ஸோ பழைய இஷ்யூஸ் மெம்பர்ஸ்க்கு என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் அதை மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. நோட்டீஸ் போர்டு ஆடியோ மெம்பர்ஸ் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. ஸோ மெம்பர்ஸ் நீங்கள் எல்லோரும் டிக்ளரே பண்ணிக்கோங்க, அதெல்லாம் பழைய இஷ்யூஸ்னு. உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருந்தாலும், ஐடி சஸ்பெண்டில் இருக்குது, எனக்கு லாகின் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் இது வரைக்கும் நம்ம பழைய எஸ்பிஓவில் பார்ட் டைம் ஜாப் அப்படின்னா பழைய எஸ்பிஓ அந்த மாதிரி தான் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கணும். இனிமேல் அதில் என்ன கம்ப்ளைண்ட் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக வித்தின் ப்ரூஃபோட, அதோட ப்ரூஃபோட நீங்கள் மெயில் பண்ணணும். சும்மா யாரும் மெயில் போடக்கூடாது. இந்த தேவையில்லாத கொஸ்டின்ஸ், எப்போ ஓப்பன் பண்ண போகிறீங்க, ரீலான்ச்சுக்கான ஏதாவது ஒரு சின்ன ஆப்ஷன்ஸ் கொடுங்க, நியூ ஒர்க் எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ப்ராப்ளம் என்னவோ நீங்கள் அதை மட்டும் மென்ஷன் பண்ணி கரெக்டான ப்ரூஃபோடு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. 5 டேஸ்க்கு மட்டும். ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஐ திங்க் இப்போ ஒரு 2-3 டேஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 5 டேஸ்க்கு மட்டும். அதுக்கப்புறம் வர மெயில்ஸ் எல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. இந்த 5 டேஸில் எந்தெந்த மெயில்ஸ் வருதோ எல்லாத்தையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. என்ன ப்ராப்ளம், என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணி தரதா எஸ்பிஓ கம்பெனி சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப்னால் அது எப்படி இருக்கணும்னா, அது சம்மந்தப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட்டோ வீடியோ ரெக்கார்டரோ இது சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான ப்ரூஃப்ஸ் கரெக்டாக இருக்கணும். அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ப்ரூஃப் ஆனப்பட்டது கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மெயில் ஐடி sbottvm@gmail.com. மறந்துடாதீங்க. நோட்டீஸ் போர்டு ஆடியோ கேட்காதவங்க கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டு ஆடியோ கேளுங்க. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நோட்டீஸ் போர்டில் இருக்குது. இப்போது உங்களுக்கெல்லாம் பாஸ்வேர்ட் மறந்துருச்சு, ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா லாகின் பண்ணி. ஸோ பாஸ்வேர்ட் மறந்துருச்சு, லாகின் பண்ணால் லாகின் ஆக மாட்டேங்குது, பாஸ்வேர்ட் மறந்து போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறவங்க அதை கரெக்டாக ஒரு வீடியோ ரெக்கார்டராக எடுத்து கரெக்டான ப்ரூஃபோட, அதுதான் சொல்கிறாங்க, கரெக்டான வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி, வீடியோ ரெக்கார்ட் பண்ண தெரியாதவங்க கற்றுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஒரு வீடியோ ரெக்கார்டர் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதை கரெக்டாக வீடியோ எடுத்து அந்த ப்ரூஃபோட நீங்கள் அதை சப்மிட் பண்ணணும். ஓகே, இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான வேலை கிடையாது. இனிமேல் தான் நிறைய நம்ம புது எஸ்பிஓவில் நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறோம். இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் எஸ்பிஓ மெம்பர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். அதுதான் நல்லது. கம்மிங் எஸ்பிஓ பக்காவாக நியூ வெர்ஷனாக ரீலான்ச் ஆகி நமக்கு வரப்போகுது. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக சேஞ்ச் ஆகி. ஸோ நமக்கு புது வேலைகள் நிறையா இருக்கும். இதில் போயிட்டு நம்ம பழைய வேலைகள் இருக்குது, எனக்கு இந்த பெண்டிங் இருக்குது, இந்த மாதிரி ஓப்பன் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அந்த இடத்துல வரக்கூடாதுங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்பிஓ மெம்பர்ஸ் கொஞ்சம் கவனமாக இருங்க. இஷ்யூஸ் இருக்கிறவங்க மறக்காமல் வித்தின் ப்ரூஃபோட நீங்கள் 5 டேஸ்க்குள்ளார இப்போவே நீங்கள் சப்மிட் பண்ணி உங்கள் ப்ராப்ளமை கிளியர் பண்ணி முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி இஷ்யூஸ் எதையும் எடுத்துக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. புது ஒர்க் மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போவே நீங்கள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கான இந்த பழைய இஷ்யூஸ் எல்லாத்துக்கான கடைசி வாய்ப்பு இதுதான். இதுக்கப்புறம் நீங்கள் சொன்னாலும் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த மெயில் ஐடிக்கு மறக்காமல் எல்லோரும் நீங்கள் மெயில் பண்ணிடுங்க. எஸ்பிஓ கம்பெனி உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா மெயிலே ரிப்ளை பண்ணுவாங்க. தேவைப்பட்டால் அவங்க கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த நம்பரையும் நீங்கள் கரெக்டாக ப்ரூஃபோடு ஜாயின் பண்ணி அனுப்பிச்சிருங்க. நீங்கள் எஸ்பிஓ கம்பெனியில் கொடுத்த நம்பராக மட்டுமே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது எந்த நம்பராக இருந்தாலும் அதையும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. கால் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தால் அவங்க கால் பண்ணியும் வெரிஃபை பண்ணிக்குவாங்க. கமாண்டர்ஸ்க்கு நீங்கள் உங்கள் ப்ராப்ளம்ஸை சொல்லி கிளியர் பண்ணிக்கலான்னா கமாண்டர்ஸ்கிட்டே நீங்கள் கொஸ்டின் மேலே கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் டைரெக்டாகவே மூவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான சான்ஸ். ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க மெம்பர்ஸ், சரிங்களா? ஸோ இது ஒரு விஷயம். இன்னொன்று விஷயம் என்னென்னா, யாரெல்லாம் மெயில் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ரீஃபண்டபிளுக்கு ஆல்ரெடி நான் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மெம்பர்ஸ் நீங்கள் மெயில் பண்ண தேவையில்லை. அடுத்து எனக்கு பேங்க் டீட்டெயில் மிஸ்டேக் ஆயிடுச்சு, பேன் கார்டில் மிஸ்டேக் ஆயிடுச்சு, இதெல்லாம் நான் இன்னும் கரெக்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க அவங்க நீங்கள் மெயில் பண்ண தேவையில்லை. அதுக்கான ஆப்ஷன்ஸ் மறுபடியும் கொடுக்குறதா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மெயில் பண்ண தேவையில்லை. அடுத்தது எஸ்பிஓவில் ஆன்லைன் க்ளோசஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கிறவங்க நீங்களும் மெயில் பண்ண தேவையில்லை. அடுத்தது இந்த பேன் கார்டு ரிலேட்டடாக, ஐடி ஃபைல் பண்ணுறது ரிலேட்டடாக இஷ்யூ இருக்கிறவங்க நீங்களும் மெயில் பண்ண தேவையில்லை, சரிங்களா? ஸோ இதை தவிர்த்து எஸ்பிஓவில் உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அதை நீங்கள் தாராளமாக மெயில் பண்ணி வித்தின் ப்ரூஃபோடு இன்ஃபார்ம் பண்ணலாம் எஸ்பிஓ கம்பெனிக்கு. கண்டிப்பான முறையில் அதுக்கான சொல்யூஷன் 100% உண்டு. இந்த வித்தின் 5 டேஸில் கண்டிப்பாக அது எந்த ப்ராப்ளம், எந்த இஷ்யூவாக இருந்தாலும் கிளியர் பண்ணி தருவாங்க. இப்போ மென்ஷன் பண்ண இவங்கெல்லாம் மட்டும் தேவையில்லை, மெயில் பண்ண தேவையில்லை.
ஏன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் மற்றவங்களுக்கு இந்த வேறு விஷயங்களுக்கான அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் எஸ்பிஓ கம்பெனி மறுபடியும் தருவாங்க அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இப்போ வேண்டான்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் மெயில் பண்ணிவிட்டு அடுத்த மெயில் உடனே அந்த செகண்ட்லேயே நீங்கள் அனுப்பக்கூடாது. உங்கள் மெயில் அது போய் கரெக்டாக சென்ட் ஆச்சா ஆகலையாங்கிறது உங்கள் மெயிலே சென்ட் பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். டாப் கார்னரில் ஒரு 3 லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது தெரியாமல் நீங்கள் மறுபடியும் மெயில் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லைங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. தேவையில்லாத மெயில்ஸ் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹாலிடேஸ் இல்லாத ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு அந்த மெயிலுக்கான இஷ்யூஸ்க்கான ப்ராப்ளம் சால்வ் ஆச்சா இல்லையாங்கிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். ஸோ யாரும் அவசரப்பட்டு அதுக்காக திரும்ப மெயில் போட வேணாங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த மெயில் அனுப்புகிற விஷயங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எஸ்பிஓக்காக ரிஜிஸ்டர் பண்ண மெயிலில் மட்டும் நீங்கள் மெயில் அனுப்புங்க. அது சப்போஸ் இல்லை அந்த மெயில் இல்லை மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறவங்க மட்டும் வேறு மெயிலேருந்து நீங்கள் அனுப்பலான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க மோஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு பார்க்குறது ரெஜிஸ்டர்டு மெயில் தான் அவங்க ஃபஸ்ட் செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் மெயிலே உங்கள் இஷ்யூஸை கரெக்டான ப்ரூஃபோடு அனுப்புங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி விஷயங்கள் அப்டேஷன்ஸ் மெயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஸோ இதில் கிளியராக இருங்க. சொன்ன விஷயங்களில் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. என் சேனலையும் பார்க்க மறந்துடாதீங்க. நோட்டீஸ் போர்ட் பார்க்கவும் மறந்துடாதீங்க. எஸ்பிஓ மெம்பர்ஸ், என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.